ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இருக்கிற பேட்டரி வண்டிகளில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மி, வெறும் 58,000 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வருது. அண்ட் இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் நண்பா. இதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸு அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. இந்த மாடல் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகணும், இந்த 10th to 12th, ஸோ அவங்களாம் வந்து ஸ்கூல்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லேடிஸ் உமன்ஸ் யாராவது பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, உங்களால் ஒரு பெரிய ஸ்கூட்டர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே வெயிட்லெஸ், ஆனால் ரொம்ப குட்டி வண்டின்னு சொல்லலாம் நண்பா. ஸோ சின்னதாக தான் இருக்குது. ஸோ பவர் அதே மாதிரி வந்து டார்க், அந்த இனிஷியல் பிக்கப்லாம் அந்த அளவுக்கு தான் கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதுதான் கிடையாது. உண்மையுமே ஒரு பெட்டரான ஒரு டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரி எதுவும் 45 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு போகும். பிக்கப் சூப்பராக இருக்குது. என்ன ரொம்ப பெரிய வண்டியாக இருந்தால் ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல, ஸோ அதனால் சின்ன மாடலில் சின்னதாக வந்து விட்டுருக்காங்க. டயர்ஸ், பிரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டினே சொல்லணும். வீல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரால்கோ டயர்ஸ் தான், 10 inch வீல் சைஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் டயர் சைஸ் தான். சஸ்பென்ஷன் சைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக்ஸ், ரியரில் வந்து டூயல் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெயிட் கெப்பாசிட்டி, 2 பேர் இந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஏன்னா அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப சின்ன சீட் தானே, ஸோ அதனால் அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. அண்டு ஃபுல்லாகவே இந்த வண்டியில் வந்து எல்இடிஸ் தான். ரியரோட அந்த போர்ஷன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதோட பேக் அந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப குட்டி வண்டி நண்பா. ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிராண்ட்லேயே இந்த வண்டி வந்து விட்டுருக்காங்க. பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்குறப்ப இதோடைய மைலேஜ் வந்து நமக்கு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் இப்போ ஸ்டாக்கில் வந்து மைலேஜ் கிடைக்கும். பெரிய பேட்டரி போகிறது மூலிமா இன்னுமே கொஞ்சம் அதிகமான மைலேஜ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் தான், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னா உங்களுக்கு பிரேக் பண்ணும்போது, நீங்கள் மூவிங்கில் பிரேக் பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பைக் வந்து பேட்டரி ஒரு சர்டன் பேட்டரி லெவலில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா பேட்டரிலையும் பைக்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வண்டியிலும் வந்து கொடுத்துருக்காங்க. டிட்டாச்சபிள் பேட்டரியும் இருக்குது. பைக் இருக்கும்போதே நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஸோ இந்த போர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாம், பேட்டரி தனியாக எடுத்துகிட்டு போயும் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த எல்லோ கலர் ரியலி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க நண்பா. ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர், ட்ரிபிள் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்எல்ஸோட. ஸோ இது குயின்ஸ் S+ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த குட்டி வைசர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பிளாக் டிண்டட் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்னு சொல்லலாம். இதோட லுக்ஸ் பார்க்கும்போது மிரர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த கலர் பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான அந்த ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்குது. என் ஹைட் ஆல்மோஸ்ட் 5'9" to 5'10". எனக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப 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 குட்டி வண்டி. நான் வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கே ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது சின்ன பசங்களுக்கு மேட் பண்ணது, நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்டர் சீட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வரும் நண்பா. நீங்கள் வந்து பெரிய ஒரு பேட்ரி, நீங்கள் நல்ல மைலேஜ் வேணும், ஒரு 100-120 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வேணும்னா பேட்ரி வந்து இந்த அளவுக்கு பெருசாக வரும். ஸோ அப்போ டிட்டாச்சபிள் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு பேட்ரி இருக்கும். நீங்கள் இந்த கட் ஆஃப் பண்ணி நீங்கள் பேட்டரி டிட்டாச் பண்ணுற மாதிரி தான். ஸோ வண்டியிலேயே பேட்டரி இருக்க மாதிரியும் இருக்கும், நீங்கள் டிட்டாச்சபிளும் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. மைலேஜ் இன்க்ரீஸும் பண்ண முடியும், கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் ரிமோட் மூலியமாகவும் இந்த பைக் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், ஆன் ஆஃப். ஸோ இந்த விஷயங்கள் தான் ஸ்பெசிஃபிக்கான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் இருக்குது. பைக்கை உங்களுக்கு தெரியாமல் யாராவது டச் பண்ணாங்கன்னா அலாரம் அடிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பைக்கை வந்து லாக் பண்ணுறது. ஸோ இப்போ பைக் வந்து லாக் ஆகிடுச்சு, அன்லாக் பண்ணுற பட்டன். ஸோ இப்போ பைக் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு போடணுமா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பைக் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான அலாரம் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது உண்மையுமே நல்லா இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லா பேட்டரிலையும் வரது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஹப் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் மோட்டர். ஸோ உங்களுக்கு தண்ணி பட்டாலோ தண்ணியில் ஓட்டினாலோ எந்த ஆபத்தும் வராது என்ஜினுக்கு. கீ சிஸ்டம் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிம்பிளான ஒரு லாக்கிங் சிஸ்டம் தான். உங்களுக்கு வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, சைட் லாக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கன்சோல் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே அதாவது இது ஒரு பிளாக் டிண்டட்ல யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஸோ ரெடி மோட் இருக்குது, அதுக்கப்புறம் கியர் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சுவிட்சஸோட செட்டப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட் சுவிட்ச் வந்து இந்த சைடில் வந்து வரும். கியர், அந்த ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், அந்த மோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஆர் ரிவர்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரிவர்ஸில் இருக்குல்ல,
பைக் வந்து ரிவர்ஸ் எடுக்கும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இங்கே வந்து அந்த ஹாரன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லைட். ரொம்ப சிம்பிளான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஒரு மாட்ரேட் யூசர்ஸ் பக்கத்தில் தான் போகணும் அப்படின்னா இந்த வண்டி நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஸோ இப்போ என்ன ஃபைனலாக டெஸ்ட் ரைட் தான். ஸோ வண்டி ஓட்டிக்கிட்டே இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரைடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நண்பா. ஸோ ஃபஸ்ட் கியர் அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட் கியரில் இருக்குது. ஃபஸ்ட் கியரில் டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 31 வந்து போகுது. இப்போ செகண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். செகண்டில் வந்து 38 அண்ட் தேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 45 வந்து போகுது நண்பா. ஸோ 45 தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாப் ஸ்பீடு. ஸோ 45 அப்படிங்கிறப்போ இன்னுமே டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டின்னு சொல்லலாம். ஸோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுக்கு இந்த அளவுக்கு ஒரு டாப் ஸ்பீட் இருக்கிறது எஸ், எல்லா வண்டியிலுமே இந்த அளவுக்கு தான் டாப் ஸ்பீட் இருக்கும். 45 என்னமோ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி என்னோடய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் இது வந்து சம்மந்தமே இல்லை. வண்டி ரொம்ப சின்ன வண்டி. அதே மாதிரி இதோட ரோட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வண்டி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ரொம்ப வெயிட்லெஸ். இது வந்து யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒர்க்கிங் உமன்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து போகணும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து பக்காவாக செட் ஆகும். அதுவும் இல்லாமல் டயர்ஸ் எல்லாமே வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு டயர்ஸ் வந்து கொடுத்துருந்தா இன்னுமே ரோட் ப்ரெசன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருந்திருக்கும். இதோட அப்டேட்டட் மாடல் வந்து வரப்போகுது நண்பா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம பெரிய டயர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நார்மலான ஃபீச்சர்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, மொபைல் வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 58,000 60,000 ருபீஸ். ஸோ அவ்வளோதான் வருது. 60,000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த வண்டியோட ஹோல் ப்ரைஸு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்த்து தான் என்ன கேட்டிங்கன்னா. அதுவும் இல்லாமல் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 60 to 80 கிலோமீட்டர்ஸ் அதாவது ஸ்டாக்கில் வரும். 100 கிலோமீட்டர்ஸ் வர வரைக்கும் உங்களால் மைலேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். தென் இதோடைய அந்த ரோட் ப்ரெசன்ஸ்ன்னு நான் சொல்லி ஆகணும். பிரேக்ஸு அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பிரேக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால இதோட பவருக்கு பிரேக் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், வண்டி வந்து வாபிள் ஆகும். பட் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 45 கொஞ்சம் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே பக்காவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையுமே பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இந்த 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்கறனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிராஃபிக் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது இருந்து யூஸ் பண்ணலாம். நல்ல பிக்கப் இருக்குது. டாப் ஸ்பீட் அவ்வளோவா போகாது, ஒரு 30 தான் போகுது. மற்றபடி ஒரு மாட்ரேட் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து செகண்ட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹைவே இந்த மாதிரியான ஒரு காலியான ரோடு அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் கியர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் உண்மையுமே பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த நீங்கள் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு 100லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா ஃபுல்லாகவே பேட்டரி வந்து வந்துடும். சீட் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒல்லியான சீட், இந்த ஸ்ப்ளெண்டர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சீட் வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓகே எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. கொஞ்சம் குண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து செட் ஆகாது. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, ஒரு 2 பேர் வந்து போகலாம், ஒரு ஃபன் ட்ரைவ் அதே மாதிரி லோக்கல் யூஸ் அப்படின்னா இது உங்களுக்கு உண்மையுமே பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கன்சோல் மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் டே டைமில் மேபி பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஆனால் இப்போ வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஆனால் நைட் டைமில் இதோட ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் நான் உங்களுக்கு வந்து ஒரு M80 வந்து போட்டிருப்பேன், எலக்ட்ரிக் M80 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நைட் டைம்லேயும் கொஞ்சம் ஷேடோ டைம்லேயும் இது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு சீரியஸாக சொல்லணும்னா. ஏன்னா இப்போ பகல் டைம் ஒரு 10:30 மணி 11 மணி வெயில், அதனால் எனக்கு தெரிஞ்சு 11 மணி இருக்கும். அந்த வெயிலில் எனக்கு அந்தளவுக்கு தெரில. நைட் டைமில் உண்மையிலே பக்காவாக இருக்கும். இதில் வந்து இன்னும் அப்டேட்டட் மாடல் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த பைக்கை எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். ஓவராலாக பார்க்கும்போது இது நீங்கள் ஒரு லோக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உண்மையுமே ஒரு நல்ல வண்டி நண்பா. மற்றபடி இது ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு லோக்கலான ஆஃபீஸ் யூஸ் போகிறீங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பீங்க, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகணும், அவங்களுக்கு ஒரு சைக்கிளுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் வண்டி வேணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி வந்து
என்ன காஸ்ட் ஆகும், ஸோ என்ன ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வருது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் வந்து ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே அப்போ தான் வந்து கிளியர் ஆகும். பேட்டரி என்ன காஸ்ட் வருது அப்படிங்கிற எல்லா விஷயம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பெட்ரோல் பைக்ஸோட ரிவ்யூஸும் வரும் நண்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட சப்போர்ட் முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. இதே மாதிரியான பெஸ்ட் ரிவ்யூவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்.